அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மின் ஆளுகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பார்க்குறீங்கள, அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் டிஎன்இஜிஏலாம் கேட்பாங்க. டிஎன்இஜிஏ கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாள் திட்டம் கேட்பாங்க. ஸோ டீப் டெக்கு, அதுக்கப்புறம் ஏஐ டெக்னாலஜி, ஐஓடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ப்ரிலிமினரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது கொஸ்டின் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? இருந்தாலும் ஓரலாம் எப்போ ஃபார்ம் பண்ணுற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், கேட்பாங்க. ஓகே. தமிழகத்தின் மின் ஆளுகை. ஓகே. தமிழ்நாட்டில் மின் ஆளுகைன்னா இது என்னென்னா டிஎன்இஜிஏன்னு இருக்குல்ல, தமிழ்நாட்டில் மின் ஆளுமை முகமைன்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாட்டின் மின் ஆளுகை முகமை, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் ஃபார்மு. இது தமிழ்நாட்டின் மின் ஆளுகை திட்டத்தின் செயல்படுத்தப்போகிற ஒரு முதன்மை அமைப்பாக இருக்குது. சரியா? இது ஒரு முதன்மை அமைப்புங்க. இந்த அமைப்புக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா அது தெரியணும்ல. இந்த அமைப்புக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் படி 1975 படி இதுக்கு சட்ட அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சரியா? சட்டப்பூர்வ தன்னாட்சி தன்னாட்சி அமைப்புங்க. இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து டிஎன்இஏக்கு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழே பதிவு செய்யப்பட்டது. இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஓகேவா? மின்னாளுகை பாலிசி, தமிழ்நாட்டில் மின்னாளுகை கொள்கை வந்து மின்னாளுமை முகமை கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா 2/1/2018 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதனுடைய தலைவர் யார்? தலைவர்னா தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறையினுடைய செயலர் தான் இவரோட தலைவர். சரியா? உறுப்பினர்கள் வந்து 11 பேர் சார்ந்த திட்டத்துறையினுடைய செயலர்கள் இருப்பாங்க. ஓகே. உறுப்பினருடைய செயலர் யாருன்னா டிஎன்இஜிஏவினுடைய சிஇஓ அவங்க இருக்காங்கல்ல. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹல்ஃபி ஜான் வர்கீஸ், இவர் ஒரு ஐஏஎஸ்ங்க. இவர் தான் பொறுப்பாராக இருக்காங்க. சரிங்களா? டிஎன்இஜிஏக்கு யார் தலைவர்னா டாக்டர் ஹால்ஃபி ஜான் வர்கீஸ். இன்னும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் ஐஏஎஸ் கேடர். சரியா? ஓகே. இதனுடைய முதன்மை தொழில்நுட்ப அலுவலர் யாருன்னா சிடிஓன்னு சொல்லுவாங்க. தேசிய தகவியல் மையம் என்ஐசி, சென்னை மாநில தகவியல் அலுவலர். சரியா? இது தெரிஞ்சுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் முக்கியங்க. இவங்களுடைய குறிக்கோள் என்ன? முக்கியமானது என்னென்னா நவீனமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை அரசு சேவையில் பயன்படுத்த செய்து மக்களுக்கு சிறந்த விரைவான வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சியான சேவை கொடுக்கறது, அது ஸ்பீடாக கொடுக்கறது, விரைவாக கொடுக்கறது. இதுதான் இதனுடைய குறிக்கோள். ஸோ முக்கியத்துவம் கொடுத்தாலும் இது எழுதலாம், குறிக்கோள் கொடுத்தாலும் இது எழுதலாம். அதே மாதிரி இதனுடைய மெரிட்ஸ்ன்ற போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உதிர்ந்து வரும் இந்த எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னா, இந்த உதிர்ந்து வரும் டெக்னாலஜினா எமர்ஜிங் டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னா 7 முக்கிய நவீன தொழில்நுட்பங்களே இருக்குது. என்னங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி, பாதுகாப்பு தரவு, அதாவது தரவுகள் வந்து டேட்டாஸ் எல்லாம் பாதுகாப்பாக பரிமாற்றத்துக்கு உதவுவது தான் இந்த பிளாக் செயின். உங்கள் டேட்டா இருக்குது, கவர்மெண்ட் டேட்டா ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு ஹெட் ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா பிளாக் செயின்னு இருக்கும். அந்த பிளாக் செயின் யாராலும் உடைக்க முடியாது, உள்ளே ஊடுருவ முடியாது. அதாவது சேஃப்காக, டேட்டா சேஃப்காக வச்சுருக்கிறது தான் அது. சரியா? பாதுகாப்பான தரவு பரிமாற்றத்துக்கு உதவுகிறது. இது டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது மெயின்ஸ்லேயும் கேட்பாங்க. பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் அளவில் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி, ஏஐ வந்து நிறைய எழுதலாம், அதுவும் மெயின்ஸில் கேட்கலாம். சரியா? அதாவது தானியங்கி முடிவு எடுக்கிறது மற்றும் பகுப்பாய்வு செய்வது, அதுதான் வந்து முடிவு எடுக்கும். அதுக்கப்புறம் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பாய்வு செய்யும். சரியா? இது வந்து ஏஐ உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து எம்எல்ஏன்னா என்னங்க? மெஷின் லேர்னிங், இயந்திர கற்றல். இதுவும் முக்கியமானதுங்க. தரவுகளிலிருந்து கணினிகள் தானாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறது.
சரி, இப்போ ஒரு டேட்டாவை தூக்கி போடுறீங்க, அதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்கன்னா, சிம்பிளிஃபைனா அதுக்கு சொல்லும். சரியா, டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அதுதான் எம்எல்ன்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஓடி, இதை சொன்னேன்ல, இது தனியாகவே கேட்பாங்க. ஐஓடி தனியாக கேட்கலாம், மெயின்ஸில் தனியாகவே கேட்பாங்க. இப்போது ஐஓடி என்ன, பொருட்கள் இணையம். என்னென்னா கருவிகளை இணையத்தின் மூலம் இணைக்கிறது. கருவியை வந்து இணையத்தின் மூலம் இணைக்கிறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்ப்ரே அடிக்கிறாங்களா, ட்ரோனை வச்சு நம்மளுக்கு இவ்வளோ ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தெளிக்கணும் அப்படின்றது ஐஓடி வந்து பண்ணும். சரியா, அதை ட்ரோனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கருவிகளை இணையத்தின் மூலம் இணைக்கிறது தான் ஐஓடி. சரியா, இது முக்கியம். ஓகேவா, ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு தான் ஐஓடி. சரியா, அடுத்து ஆளில்லா வான்வழி அது முக்கியங்க. ஆளில்லா வான்வழி வாகனங்கள், ட்ரோன்ஸ். நான் சொன்னல, அந்த ட்ரோன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்காணிக்கிறதுக்கு, லேண்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, லேண்டில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஏரியாவிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தரவுகளை பகுப்பாய்வு, டேட்டா அனலைஸ்டு. இது முக்கியங்க. பெரிய அளவிலான அரசு தரவுகளை ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணல, திட்டமிடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆகுது, டேட்டா அனலிஸ்டிக். அடுத்து வந்து ஏஆர் ஏஆர் அப்படின்னா மிகை நிகர்னு சொல்லுவாங்க. சரியா, விஆர்ன்றது மெய் நிகர். மெய் என்னன்னா நீ அங்கே இருப்ப, பயிற்சி மற்றும் காட்சிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவது. சிம்பிளாக சொல்லிட்டோமா, இந்த ஏஆர்ன்றது ஆகுமெண்டட் ரியாலிட்டி. சரியா, என்னது ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகேவா, சரி, ஓகேவா. நிஜ உலகத்தில் மீது டிஜிட்டல் படங்களையோ இல்லை தகவல்களையோ அனுப்புறது தான் நிஜ உலகத்தில் இருக்கிறது ஏஆர். சரியா, இதில் வந்து சிம்பிளாக சொன்னால் சாதாரண ஸ்மார்ட் ஃபோனு, டேப்பு அல்லது ஏஆர் கண்ணாடிகளை போதுமானது. இதுக்கு இப்போ தேவைப்படுற பொருள். சிறந்த உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விளையாட்டு இருக்கலாம், போக்கிமேன் கோன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்குது. கூகுள் மேப் லைவாக வந்து போட்டு நம்ம பார்க்குறோம்ல, கூகுள் மேப்பை போட்டு லைவ் வியூவில் போய் பார்க்குறோம்ல. அதுக்கப்புறம் ஐகே ஆஃப், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஏஆர்னா என்னங்க, அதாவது நிஜ உலகத்தில் மீது டிஜிட்டல் படங்களோ இல்லை தகவல்களையோ நம்ம காட்டும் தான் அந்த ஏஆர். ஏஆர் என்னதுன்னா ஆகுமெண்டேஷன் ரியாலிட்டி. விஆர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி. விஆர்ன்றது என்னது, விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி என்னன்னாங்க, இது நிஜ உலகத்தை முழுமையாக மறைச்சிடும், செயற்கையான கணினி உலகத்தை உருவாக்கும். விர்ச்சுவல்னாவே கணினி உலகங்க. நிஜ உலகன்றது இது, கணினி உலகம் இது. இது எங்கெங்க யூஸ் ஆகுது, இது எங்கே யூஸ் ஆகுது, இது எங்கே யூஸ் ஆகுது. விஆரை பொறுத்தவரையும் இந்த தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்களே, தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் மருத்துவத்தில் ஆபத்து சூழ்நிலைகளில் செயற்கையாக உருவாக்கி பாதுகாப்பான முறையில் பயிற்சி அளிக்க பயன்படுகிறது. இவங்களாம் வந்து முக்கியங்க. சரியா, தீயணைப்பு வீரர், காவல்துறை, ஓகேவா. மருத்துவர்களுக்கு ஆபத்தான சூழல்களை செயற்கையாக உருவாக்கி பாதுகாப்பான முறையில் பயிற்சி அளிக்கிறது. சரியா, சரி. மின்னாளுகை, முக்கியமான மின்னாளுகை திட்டங்கள். சரியா, இதுவரையும் விஆர்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஆர்ன்றது நிஜ உலகத்தில் நம்ம மேப் போட்டு உள்ளே போய் பார்க்குறது, போகி கேமுக்கு அந்த கேமு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர். சரியா, ஆகுமெண்டேஷன் ரியாலிட்டி நிஜ உலகம். விர்ச்சுவலை பொறுத்தவரை என்னென்னா இது ஃபுல்லாக கணினி தான். விர்ச்சுவல் பற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக கணினி தான். இந்த எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா நிறையத்தில் பயன்படுத்துவாங்க. பாசிட்டிவாக சொல்லலாம். தீயணைப்பு வீரர்களில், காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டியாக நடக்கிறது பண்ணால் உடம்பு இதாகிடும்ன்றதால ஒரு விஆராக பண்ணி காட்டுவாங்க. தீயணைப்பு வீரர்கள் உள்ள குச்சி அவங்க குழந்தைங்க எப்படி காப்பாற்றுறது, காவல்துறையினர்
மருத்துவத்தில் ஆபத்தான சூழ்நிலைகளை செயற்கையை உருவாக்கி பாதுகாப்பான முறையில் இதுக்கெல்லாமே எதுக்குன்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் இது பயன்படுத்துவாங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. ட்ரைனிங் பர்பஸ் இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது மின்னாளுகையின் முக்கிய திட்டங்கள். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குங்க, மின் மாவட்ட திட்டம். அதாவது தேசிய மின்னாளுகை திட்டத்தில் NEGP, அந்த NEGP நம்ம பார்க்க போகிறோம். NEGP தெளிவாக பார்க்க போகிறோம். NEGP நான் சொன்னல, அதன்படி தான் இது உருவாக்கியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். தேசிய மின்னாளுகை திட்டம் NEGPயின் கீழே மாநில அளவில் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கிய குறிக்கோள் திட்டமாகும். இத்திட்டத்தை செயல்படுத்துவது மத்திய அரசு முதல்ல தமிழ்நாட்டை தேர்வு செஞ்சது. இந்த திட்டத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை தான் இந்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. முக்கியம். ஓகேவா. தொடக்கத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர், ஆதி திராவிடர் நலத்துறையில் குழந்தை கல்விக்கான உதவித்தொகை திட்டங்கள்னு சொல்லுவாங்கள்ல, கல்வி உதவித்தொகை திட்டம். சரியா, அந்த உதவித்தொகை திட்டத்தின் மூலம் இது மூலம் செயல்படுத்தப்பட்டது, தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஆஃபீஸை பொறுத்தவரையும் அரசு அலுவலகங்களுக்கிடையே காகித பயன்பாட்டு இருக்குல்ல, பேப்பர்லெஸ் கவர்மெண்ட் ஆக்கிறது தான் ஆஃபீஸ். கோப்பு பரிமாற்றம் நேரத்தை குறைக்கவும் கொண்டு வரப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். இதன் TNEA-ஆல் இதனை செயல்படுத்துகிறது. தற்போது தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை மிக முக்கியமாக செயல்படுத்தப்படுகிறது. இது முக்கியங்க. ஆஃபீஸு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் துறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக செயல்படுகிறது, தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்து சேவை. சேவை தெரியும்ல, அரசு சேவை. மக்களுடைய சிரமத்தை குறைச்சி மின் மாவட்டத்தின் மூலமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் மூலமாக சேவை கொடுக்குறாங்க. மூலமாக அந்த திட்டத்தின் மூலம் சான்றிதழ்களை வழங்க 2014 சென்னையில் முதல்ல தொடங்கப்பட்டது. 2014 தான் சேவை ஸ்டார்ட் பண்ணாங்க, சென்னையில் தொடங்கப்பட்டது. இது 2015 659 இருந்தது. ஓகேவா. இச்சேவை அரசு கேபிள் டிவி, டேக் டிவி நிறுவனம் கண்காணித்து வருகிறது. சரியா. யார் இதை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா டேக் டிவி தான். சரியா. இவங்க வந்து ஒரு 60 ரூபா தான் ஒரு சர்டிஃபிகேட் வசூல் பண்ணணும். அதிகமாக வசூல் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக் டிவி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்குது. சரியா. அரசு கேபிள் டிவி அதுலேருந்து தான் வருவாங்க. சரியா. அடுத்து டால் திட்டம். டால் திட்டம்னா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்லேஷன் அக்ரெஷன் அண்டு அனலைசிஸ் லேயர். அப்படின்னா என்னங்க, மத்திய மாநில அளவிலான மின் பரிவர்த்தனை புள்ளி விவரங்களை காட்ட ஒரு தரவு. சரியா. இதில் வந்து எவ்வளோ பரிவர்த்தனைகள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4th தமிழ்நாடு இருக்குங்க. சரியா. டாலில் 4வது இடம் தமிழ்நாடு இந்தியாவில். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரண்ட் நியூஸ். ஓகேவா. இது 2018 படி 38 பரிவர்த்தனைகள் இந்திய அளவில் தமிழ்நாடு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ டாலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்றது நோட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட். இல்லை நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸில் இது ஆட் பண்ணிடலாம். சரியா. அடுத்து பார்க்கலாம். உள்வாடகை சான்றிதழ் திட்டம். என்னது உள்வாடகை சான்றிதழ்னு சொல்ல, உள்ளங்கை சான்றிதழ் திட்டம். இந்த உள்ளங்கை சான்றிதழ் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2017 தொடங்கப்பட்டது. உள்ளங்கை சான்றிதழ் தான், உள்வாடகைலாம் உள்ளங்கை. சரி, ஃபஸ்ட்டு அது வச்சுருப்பாங்க, அது கேன்சல் பண்ணியிருப்பாங்க. உள்ளங்கை சான்றிதழ் திட்டம் என்னங்க இது? மின் மாவட்டத்தின் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் 209 வகையான சான்றிதழ்கள். 209 வகையான சான்றிதழ்களை பொதுமக்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ளும் ஒரு வசதி தான் இது. பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு டின்னி யூஆர்எல்னு சொல்லுவாங்க, இணைய முகவரி சுருக்கம் அனுப்பப்படும். இதன் மூலம் எந்நேரமும் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க, நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கை சான்றிதழ் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. இப்போ முக்கிய விருதுகள் எப்போ என்னன்றது தெரிஞ்சுக்கணும். மின் ஆளுமைக்கான மாண்புமிகு முதலமைச்சருடைய உயர விருது, அது அரசு துறைகளுக்கு அரசினுடைய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு சிறந்து விளங்குதல், அப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களை மேம்படுத்தி சேவைகளை மிக குறைந்த அளவில் வழங்குது. இந்த பிரிவுகளில் கீழ்காணும் மாவட்டங்களுக்கு துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது. சரியா. அதில் லிஸ்ட் இருக்குது. சரியா, அதை பற்றி பார்ப்போம். மாணவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மிக மின் ஆளுமைக்கான உயரிய விருது.
சரியா? மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த 2015 14 முதல் 2016 வயது முதல் வந்து இந்த விருதுகள் அறிவிக்கப்படுகிறது. கைபேசி, தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் புதுமையான மின் ஆளுமை தீர்வுகள் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ தமிழ்நாடு அரசின் மின் ஆளுமை விருது தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் சிறந்த மென்பொருள் பயன்பாட்டை உருவாக்குவர்களுக்கு கண்டறிந்து அவங்களுக்கும் இந்த விருது கொடுக்குறாங்க. எம்எஸ்எம்இக்கு தமிழ்நாடு மின் ஆளுமை விருது கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது 3 பிரிவில் கொடுக்குறாங்கப்பா. ஓகேவா? பல்வேறு துறை, கைபேசி சேவை, நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுனா டிஎன்இஜிஏ பதிவு செய்யப்பட்டது சங்கம் சட்டம் வந்து 1975. அதனுடைய பாலிசி தமிழ்நாடு எப்போ ரிலீஸ் ஆகுது 2/1/2018. இது ரொம்ப எதிர்பார்க்கலாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தாள் வந்து 2018, உள்ளங்கை சான்றிதழ் 2017. சரியா? மாணவர் விருது 15-14 கொடுக்குறாங்க. சேவை சென்டர் வந்து 2015 தான் ஏற்படுது. சேவை வந்து 14 ஏற்படுத்தினாங்க. சேவை சென்டர்கள் வந்து 2015 எல்லா இடத்துல பண்ணுறாங்க. சரியா? அதுக்கடுத்து இது இணையவலையில் நன்மைகள் இருக்குங்க. வெளிப்படையான நிர்வாகம், ஊழல் குறைக்கலாம், பேப்பர்லெஸ் ஆஃபீஸாக இருக்கும், வேகமாக சேவையும் கொடுக்கலாங்க. ஆனால் இது என்னென்னா குட் கவர்னன்ஸ் எல்லாமே இருந்தாலும், பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா இது சைபர் அட்டாக். ஓகேயா? இணையவலை பற்றாக்குறை, டிஜிட்டல் வந்து லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, டிஜிட்டலாக ப்ரொவைட் பண்ண முடியல, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, நெட்வொர்க் வந்து ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது, டேட்டா செக்யூரிட்டி இல்லை அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. இப்போ பார்த்த டீட்டெயில்ஸு தான் டீப்பாக நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கவர்னன்ஸ். சரியா? அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, வரையறை அப்படின்னா, மின் ஆளுகை. கவர்னன்ஸ் என்பது தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் தொழில்நுட்பத்தை ஐசிடிசியை பயன்படுத்தி அரசு சேவைகளை விரைவாக, ஸ்பீடாகவும், வெளிப்படைத்தன்மையாகவும், பொறுப்புடனும் மக்களுக்கு வந்து எளிதாக வழங்கிறதுக்கு ஒரு நவீன நிர்வாக முறை. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கவர்னன்ஸ் என்ன, ஐசிடி இருக்குல்ல, ஐசிடி என்னென்ன, ஐசிடின்னா தொடர்பு தொழில்நுட்பம். தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்பீடாக, விரிவாக, வெளிப்படைத்தன்மையாக, பொறுப்புடன் மக்களுக்கு எளிதில் வழங்கக்கூடிய ஒரு நவீன நிர்வாக முறை தான் இந்த கவர்னன்ஸ். சரிங்க. அப்போது சிம்பிளாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஐசிடி. அப்போது ஐசிடி ப்ளஸ்ஸு அரசு சேவை, அரசு சேவை ஈக்குவல் டு கவர்னன்ஸ். இப்படி கொடுக்கலாமா? அப்போ மெயின்ஸ் எழுதும்போது இது கொடுக்கலாமா? அப்போ ஐசிடின்றதும் ப்ளஸ் அரசு சேவை ஈக்குவல் டு மின் ஆளுகை, கவர்னன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் மின் ஆளுகை. புரிஞ்சதா? என்னங்க நோக்கம்? ஃபஸ்ட்டு நோக்கம் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம். வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் ஊழலை குறைக்கிறது, மக்கள் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து எளிதில் அறிய முடியும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது நாங்கள் விரைவான சேவை. விரைவான சேவை என்னென்ன, அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் ஆன்லைனில் நம்ம சேவைகள் கிடைக்கிறது தான் அது விரைவான சேவை. அடுத்து என்னங்க, பேப்பர்லெஸ் ஆஃபீஸ். காகிதமில்லா அலுவலகம். காகிதமில்லா அலுவலகம் தான் இந்த பேப்பர்லெஸ் ஆஃபீஸு, இது சொல்லலாம். அதே மாதிரி மக்கள் மையப்படுத்தப்பட்ட சேவை. மக்களை மையப்படுத்தப்பட்ட சேவை. அரசு சேவைகள் நேரடியாக மக்களை சென்றடையும். விண்ணப்பம், சான்றிதழ், வரி செலுத்துறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்பம், சான்றிதழ் கொடுக்கறது, வரி செலுத்துவது, இதெல்லாம் இது வரும். சரியா? அடுத்து ஒட்டுமொத்தமாக டிஜிட்டல் தமிழ்நாடு என்ற இலக்கை நாம் அடைவது. ஒட்டுமொத்தமாக டிஜிட்டல் தமிழ்நாடு என்ற இலக்கு. இந்த மக்கள் மையப்படுத்தப்பட்ட சேவை என்னன்னாங்கன்னா,
இப்போ பட்டா சிட்டா இருக்கட்டும், வருமான சான்றிதழ் இருக்கட்டும், வருமான பிறப்பு சான்றிதழாக இருக்கட்டும், மின் கட்டணம் செலுத்துதல், இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டு மெயின்ஸில் கொடுக்கலாம். சரியா? மக்களை மையப்படுத்தப்பட்ட சான்றிதழ் தலைப்பு போட்டு நீங்கள் பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், பட்டா சிட்டா, மின் கட்டண செலுத்துதல், இதெல்லாம். சரியா? டிஜிட்டல் தமிழ்நாடு இலக்கு அடைதல், தமிழ்நாட்டில் அனைத்து அரசு சேவைகளும் டிஜிட்டல் முறையில் வழங்குறது தான் நோக்கமாக இருக்குது. அது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறமையான நிர்வாகத்தை உருவாக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, மின் ஆளுகையினுடைய 4 வகைகள். இது நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மின் ஆளுகை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு G2G, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்னா அரசு டு அரசுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்னென்னா, ஒரு அரசு அலுவலர் மற்றொரு அரசு அலுவலருக்கு தகவல் பரிமாற்றக்கூடாது. எடுத்துக்காட்டு, ஆஃபீஸ் இருக்கா, ஃபைல் இருக்கா, ஆஃபீஸ் ஃபைலு. சரியா? துறைகளுக்கு இடையே தகவல்களை பரிமாற்றுறது, இதுதான் G2G. சரியா? அடுத்து G2Cயை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் டு சிட்டிசன், அதாவது அரசு குடிமக்களோட. உதாரணமாக சேவை கொடுக்குது, டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குது. இந்த சேவையில் இதெல்லாம் வந்துடும்: பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், அப்புறம் பட்டா சிட்டா. இதெல்லாமே எதில் வந்துடும்? இந்த கவர்மெண்ட் டு சிட்டிசன் G2Cயில் வந்துடும். அடுத்து பாருங்கள், G2B, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்ஸு. அப்போ அரசு தொழில் நிறுவனங்கள். இப்போ டெண்டர் இருக்கிறாங்களா, ஆன்லைனில் லைசன்ஸ் போகிறோம்ல, நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஆன்லைன் லைசன்ஸ் கொடுப்பீங்க, இதெல்லாம் ஆன்லைன். டெண்டர் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் பிடபிள்யூடி எடுத்திங்கன்னா டெண்டர் பற்றி உங்களுக்கு ஐடியா வரும். சரியா? டெண்டரு, டெண்டரு, ஆன்லைன் லைசன்ஸு. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா ஃபைல் பண்ணுறது, பதிவு பண்ணுறது, தொழிலை அனுமதி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன்லேயே நம்மளுக்கு வந்துடுது. சரியா? கமர்ஷியல் டேக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும் ஜிஎஸ்டி எல்லாம். சரியா? அடுத்து G2E, கவர்மெண்ட் டு எம்ப்ளாய். அரசு ஊழியரும் அப்படின்னு பிரிக்கும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கோம்? ஹெச்ஆர்எம்எஸ்ஸு, பேரோலு. சரியா? உங்களுக்கு சம்பளம் எப்படி வரும்? பேரோலும் போது சம்பளம் வரும். அப்போ லீவ் மேனேஜ்மெண்ட், லீவ் எப்படி போடுற? களஞ்சியம் ஆப்பில் நீங்கள் லீவ் வந்து சொல்லணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். சரியா? அடுத்து வந்து சேலரி ஸ்லிப்பும் இதில் வருமா? ஆமாம். நீங்கள் எவ்வளோ ஊதியம் பெறுறீங்க அப்படின்றது களஞ்சியம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லீவ் போகிறதுனால கலைஞர் ஆப்பில் இத்தனை நாள் நான் லீவ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துடணும். அது அப்ரூவ் பண்ணுறது டிடிஓ லெவல் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணி முடித்த உடனே நம்மளுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் லீவுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சேலரி பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நாள் குறையுமோ அவ்வளோ குறைச்சிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணணும். பேரோல் ரன் பண்ணும்போது ரன் பண்ணிடணும். இப்போது ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வந்து பேரோல் ரன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேரோல் ரன் ஆகும்போது இதுவும் சேர்ந்து ரன் ஆகிடும். ஆக்சுவலாக இருக்கிற உங்களுடைய சம்பளத்தோட லீவ் எல்லாம் கட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வருதுன்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்பளம் போட்டோடனே சம்பளமாக க்ரியேட் ஆகும். சரியா? இது நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கள, அடுத்து உள்ளே போனீங்கன்னா இது மிகப்பெரிய ரோலாக இருக்கும். மாதம் சம்பளம் போகிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இனிஷியலாக இந்த சீட் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த சீட் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரியா? இன்க்ரிமெண்ட்டு போகிறது தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதை முடிச்சுட்டு பேருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. சரியா? ஒன்ஸ் உள்ளே கால் வைக்கிறீங்கன்னா அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய நாம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முடிக்கிறது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு கவரிங் லெட்டர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கினா தான் நம்மளால் இங்கே இது பண்ணி போக முடியும். சரியா? பார்க்கலாமா? 4G பார்த்தாச்சா? அடுத்து பார்க்கலாமா? தமிழ்நாட்டு மின் ஆளுமை கொள்கை, அதை TNEGA இருக்குல்ல, தமிழ்நாட்டின் மின் ஆளுமை கொள்கை. தமிழ்நாட்டின் மின் ஆளுமை கொள்கை வெளியிட்ட நாள் 2/1/2018. சரியா? இது ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான். வெளியிட்ட நாள் 2/1/2018. நோக்கம் அரசு சேவையில் ஆன்லைனில் வழங்குறது, இதான் நோக்கம். சரி, தமிழ் மொழியில் சேவையை வழங்குறது அதுவும் நோக்கம்தான். அனைவருக்கும் எளிதான அரசு சேவைகள் கிடைக்க செய்யுது, இதெல்லாமே நோக்கங்கள். ஓகேவா? அடுத்து
நீங்கள் தேர்வில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா தமிழ்நாடு மின் ஆளுகை கொள்கை பாலிசி வந்து 2018 தெரிஞ்சுக்கணும். இந்த பாலிசியெல்லாம் கொஷின் ஏரியாங்க, டேரெக்டாக கொஷின் கேட்டுருவாங்க. தமிழ்நாட்டின் மின் ஆளுகை கொள்கை, தமிழ்நாட்டில் மின் ஆளுகை பாலிசி எப்போன்னு அந்த ஒரு லைனில் கூட கொஷின் நம்மளை கேட்டுறாங்க. இது ஏரியா இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு டிஎன்இஜிஏ பொறுத்தவரையும் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் மின் ஆளுகை கொள்கை திட்டங்களை செயல்படுத்த அரசு நிறுவனமாக இது இருக்கு. ஆனால் தன்னாட்சி கொண்டது, சரியா, டொமினியன் கொண்டது, சரியா. தொடங்கப்பட்டது 1975, சரியா. அதாவது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தின்படி தொடங்கப்பட்டது. இதனுடைய பணி சேவை திட்டங்களை செயல்படுத்தும், அரசு அலுவலகங்களில் டிஜிட்டல் மயமாக்கும், மக்களில் ஆன்லைன் சேவைகளை வழங்குவது, புதிய தொழில்நுட்பங்களை அரசில் அறிமுகப்படுத்துது. எல்லாமே டிஎன்இஜியை தான் அறிமுகப்படுத்தும். இதை டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிமுகப்படுத்திருக்கின்றது பின்னாடி நான் சொல்லுவேன், சரியா. இந்த அமைப்பு பொறுத்தவரையும் சேர்பர்சன் தலைவராக இருப்பார், சேர்மன் தலைவராக இருப்பார், தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் ஐடி செக்ரட்டரி, சிஇஓரும் முதன்மை செயலராகவும், என்ஐசி தலைவராகவும், சிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி மாநில தகவலுடைய அலுவலராக இருப்பாங்க. உறுப்பினர்கள் பார்த்தோன்னா 11 அரசு துறை செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஐஏஎஸ் கேடர் தான் இருப்பாங்க, சரிங்களா. குரூப் 1 லெவலில் இருக்காங்களா உறுப்பினர்கள்லாம் ஐஏஎஸ் கேடர் தான், சரியா. குரூப் 1லேருந்து போனவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துறை செயலராக போட்டிருப்பாங்க, சரியா, டிபார்ட்மெண்ட்டு செயலராக, ஓகேவா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எமர்ஜிங் டூலிங் டெக்னாலஜிஸ். எமர்ஜிங் டெக்னாலஜி பொறுத்தவரையும் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின்னா தொகுதி சங்கிலி, அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னது தான் எமர்ஜிங் டூலு. இதை பற்றியும் நம்ம பார்த்து தான் போகணும், சரியா. இது என்னது பிளாக் செயின் டெக்னாலஜி பொறுத்தவரையும் டெஃபினிஷன் என்னன்னா தரவுகளை மாற்ற முடியாத மற்றும் பாதுகாப்பான முறையில் சேமிக்கும் ஒரு தொழில்நுட்பம். ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா வந்து மாற்றி வைக்கக்கூடாது, மாற்றி வைக்க மாட்டாங்க. அது சேஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த பிளாக் செயின். அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நம்ம டேட்டா வந்து எடுக்க முடியாது, மாற்ற முடியாது, பாதுகாப்பான முறையில் ஒரு சேமிக்கும் ஒரு தொழில்நுட்பம் தான் அந்த பிளாக் செயின். இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா நிலப்பதிவு பண்ணுறது, லேண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல, அப்போது சான்றிதழ் சரிபார்ப்பு இடத்துல, வங்கி பரிவர்த்தனை அந்த இடத்துல, மோசடிகளை தடுக்கிறதுக்கு இந்த ஃப்ராட் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க, அதை வந்து தடுக்கிறதுக்காக, மோசடிகளை தடுக்கிறதுக்கு தான் இந்த பிளாக் செயின்ன்றது கொண்டு வராங்க, ஓகேவா. இது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிளாக் செயின்ன்ற வரும்போது உங்களுக்கு 3 ஞாபகம் வரணும். என்னென்னா பாதுகாப்பு ப்ளஸ் வெளிப்படைத்தன்மை ப்ளஸ் மோசடி. மெயின்ஸில் எழுதும்போது பாக்ஸ் நிறைய போடணும், இதெல்லாம் முக்கியம், சரியா. மெயின்ஸ் எழுதும்போது சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும், அப்போ தான் யூனிக்காக இருக்கும், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா மனிதனை போல சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் கொண்ட ஒரு கணினி அமைப்பு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இதனுடைய பயன்பாடுகள் தெரியும். சாட்பாட் இருக்குல்ல, நிறைய இருக்கும். சாட்பாட்டில் எதெல்லாம் சாட்பாட் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டெலகிராம் போனாலும் சாட்பாட் இருக்கும், சரியா. சாட்பாட்டு, முகம் கண்டறிதல், ஃபேஸ் ரெகக்னிஷன். நீங்கள் வந்து லாக் பண்ணிச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் காட்டினா தான் ஓப்பன் ஆகும். அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேட் பண்ணுதான், நம்ம படிக்கிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷில் அது. அப்புறம் ஸ்மார்ட் கவர்னன்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கிறது, ஓகேவா. இப்போ உதாரணமாக எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா சாட்பாட் இதுக்கு எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் என்னன்னா சாட் ஜிபிடி இருக்குல்ல, சாட் ஜிபிடி, ஜெமினி, அப்புறம் என்ன சிரியா, அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ எடுக்கிற எல்லாமே தனித்தனியாக மெயின்ஸில் வரும், தனித்தனியாக கொஷின் ஏரியா, சரியா. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோ இல்லை ஆல்ரெடி டெஸ்ட்டு வச்சு போட்டிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, சரியா. பொதுவாக கேட்டாங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதிடலாம். ஸ்பெசிஃபிக்காக மெஷின் லேர்னிங் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டேட்டாஸு எடுத்து வச்சுக்கணும். மெஷின் லேர்னிங் எழுதுகிற அளவுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனோட டெஃபினேஷன் போட்டுருங்க. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுங்க. தெரியாது நீங்கள் ஏதாச்சும் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண நினச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் நார்மலாக எதெல்லாம் கவர்னன்ஸ் பாயிண்ட்ஸோ
அந்த டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுக்கு, டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். சரியா? ஒரே டேட்டா தான் படிக்கிறது. மெயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் எதை எழுதினாலும் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், மெஷின் லேர்னிங் பொறுத்தவரையும் தரவுகளை பயன்படுத்தி தானாக கற்றுக்கொண்டு முடிவுகளை எடுக்கிற ஒரு ஏஐ பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுற ஒரு அரசு திட்டங்களுடைய எதிர்கால விளைவுகளை கண்காணிக்கும். இது ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஆர்டிஃபிஷியலாக யோசிக்கும் இதுவும். சரியா? உங்ககிட்ட ஒரு டேட்டா போட்டுருவாங்க, அந்த மெஷின் அதை லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணிவிட்டு அது ஒரு டேட்டா கொடுக்கும். எடுத்துக்காட்டு டேட்டா அனாலிட்டிக் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வானிலை கண்காணிக்கிறது. இந்த வானிலை கண்காணிக்கிறதெல்லாம் மெஷின் லேர்னிங் தான். சரியா? மழை பெய்யுதா, வெயில் காயுதா, இதெல்லாம் அந்த டேட்டா வச்சு கணிச்சு சொல்லணும். அதே மாதிரி மருத்துவ நோய் கண்டறிதல். ஒரு மருத்துவத்தில் நோய்களை கண்டறியத்துக்கு எம்ஐ வந்து யூஸ் ஆகுது, எம்எல். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், பரிந்துரை அமைப்புகள் எல்லாம் இது வந்து சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, எம்ஐ = ஏஐனுடைய பகுதின்னு சொல்லலாம். எப்படி எழுதலாம், எம்ஐ வந்து எம்எல் வந்து மிஷின் லேர்னிங் வந்து ஏஐனுடைய பகுதி. இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்டுங்க. இது நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னன்றது புரிஞ்சுக்குவீங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஐஓடி ரொம்ப முக்கியங்க. நாங்களாம் மெயின்ஸ் படிக்கும்போது ஐஓடி படித்து தான் போகணும். ஏன்னா அந்த ஏரியாவில் கொஸ்டின் ஏரியா. சரியா? இணையத்தில் மூலமாக பல்வேறு சாதனங்கள் ஒன்றுடன் ஒன்று தகவல் பரிமாற்றிக் கொள்வது தான் இந்த ஐஓடின்றது பார்த்தோன்னா இணையத்தின் மூலமாக வேறு சாதனங்கள் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது. இப்போ எடுத்துக்காட்டு எதுனா ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. லைட்டுங்க எதுனாங்க ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட்டு, சீரியல் லைட் இருக்குல்ல, தெரு விளக்குகளை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி வந்து கண்காணிக்குதான். அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல, டிராஃபிக் சிக்னல் ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்மார்ட் ஹோம். நீங்கள் போனால் தான் அந்த கைராக வச்சு தான் ஓப்பனெல்லாம் திறக்கிற, அப்புறம் சுவிட்சு போட்டால் திறக்கிற மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐஓடி தான். ஓகேவா? மங்காத்தா படத்தை பார்ப்பீங்க, கொள்ளை அடிச்சிருவாங்க. ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு யார் டச் பண்ணாலும் எல்லாருக்கும் போகும், எல்லாருக்குமே அந்த காலர் டியூன் போகும். அது ஐஓடி தான். சரியா? இன்டர்நெட் ஆஃப் திங்கிங் தான். சரியா? இன்டர்நெட் ஆஃப் திங்கிங்னா இணையத்தின் மூலம் சாதனம் ஒன்றோட ஒன்று பரிமாற்றிக்கொள்வது. இதை டச் பண்ணால் அங்கே நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறான்றது டீட்டெயில்ஸ் வந்துடும். சரியா? இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சாரிங்க, நான் வந்து எந்த தலை ஃபேனும் அதெல்லாம் இல்லை. சரிங்களா? ஏன்னா இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, எக்ஸாம்பிளாகவே இருக்கட்டும். ஓகேவா? அப்புறம் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரு ஐஓடி தான். ஸ்மார்ட் அக்ரி. ஓகேவா? ஏன் இதை டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னா, இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டக் ஆவீங்க. இந்த ஏரியாவில் என்ன கொஷினாக இருக்குன்னா எக்ஸாம்பிள் தான் கொஷினாக இருக்கும். சரியா? அவன் டெஃபினேஷனெல்லாம் கேட்க போகிறதில்ல. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ட்ரோன்ஸ்னால் மனிதனே இல்லாத தொலைவில் இயக்கப்படும் ஒரு பறக்கும் கருவி தான் ட்ரோன். இதே எக்ஸாம்பிள். இந்த ட்ரோனை வச்சு என்னென்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எழுதுருவீங்க. வரையறை கொடுக்கணும். டெஃபினேஷன்ன்றது நீங்கள் கொடுக்குறது தான். மனுஷன் இல்லாத தொலைவிலிருந்து இயக்கப்படும் ஒரு பறக்கும் கருவி. இப்போ காடாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து போலீஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா அதே மது அருந்திட்டு அங்கங்கே சாப்பிட்றாங்க, வாங்கிட்டு கடைக்குள்ளே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ட்ரோனை வச்சு இது பண்ணுறாங்க. இந்த நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது ட்ரோன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, சர்வேயரை வந்து லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோன்னா அது தெளிக்கிறாங்கல்ல, மருந்து தெளிக்கிறதுக்கு ட்ரோனை வச்சு மருந்து தெளிக்கிறாங்க. இந்த மாதிரி பேரிடரில் எவ்வளோ இடத்துல வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் ட்ரோனை வந்து வச்சு பார்க்குறாங்க. அதனால் ட்ரோன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக போட்டு நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுதலாம். எப்படின்னா மருத்துவத்துறை, வேளாண்மை துறை, காவல்துறை, சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுக்கலாம். சரியா? பெருசாக கேட்டாங்கன்னா இதை நீங்கள் டீட்டெயிலாக இழுத்துடணும். ஓகே. பேரிடர் மேலாண்மை விவசாயம் கண்காணிக்கிறதுக்கு, மருத்துவ விநியோகம் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ட்ரோன் என்னென்னா கண்காணிப்பு ப்ளஸ் பேரிடர் மேலாண்மை, இதுதான் ட்ரோன்ஸ். சரிங்களா? அப்போது டேட்டா அனலிஸ்டிக், ஏஆர் விஆர் நான் சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். ஏஆர்னா என்ன, விஆர்னா என்ன. சரியா? ஏஆர்னா உண்மையான உலகின் மீது டிஜிட்டல் தகவலை சேர்த்து காட்டுது ஏஆர். விஆர்ன்றது நிஜ உலகமே இல்லை, கணினி உலகங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கணினி உலகம். அதில் முழுமையான மெய்நிகர்னு சொல்லுவாங்க. மெய்நிகர் உலக அனுபவத்தை வழங்குறது விர்ச்சுவல். சரியா?
இது கல்வி, மருத்துவம், தொழிற்சாலை, விளையாட்டு இதெல்லாம் பயன்படுத்துறது நீங்கள் உங்களுக்கு தெரியும், அங்கேயே சொல்லிட்டேன், இதை பெருசாக வேண்டாம். சரி, அங்கே கொடுத்தது தான் இங்கேயும். டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா சேவை என்ன சரியா. உள்ளங்கை சான்றிதழ் 2017 கொண்டு வந்தது. இது டின்னி யூஆர் லிங்க் மூலயமாக நம்ம 209 வகையான சான்றிதழ்களை நம்ம பெறலாம். இது மின்னாளுகை திட்டத்தினுடைய தளங்களாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆஃபீஸ் ஆல்ரெடி பார்த்தது, காகிதம் இல்லா பேப்பர்லெஸ் ஒரு ஆஃபீஸ் ஏற்படுத்துறது தான் சரியா. ஈட்டால் தனியாகவே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மின்னணு பரிவர்த்தனை கணக்குகளை கண்காணிக்கிற ஒரு இந்திய அரசினுடைய தளமாக ஈட்டால் இருக்குது. இது 4வது இடம் தமிழ்நாடு இருக்குங்க. ஈத்தால் வந்து கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அது சரியா. 38 கோடிகளை வந்து பரிவர்த்தனை 2018 படி சரியா. அப்போது தமிழில் பார்த்தோன்னா யூனிகார்டு ஐடி கேடர்ஸ் இது பொறுத்தவரையும் அனைத்து அரசு பக்கங்களிலும் தமிழ் மொழியை பயன்படுத்தி வழிவகை செய்கிறது. அனைத்து துறைகளையும் ஐடி தொழில்நுட்ப ஆதரவிற்காக 98 பணியிடங்களை கொண்ட ஐடி கேடர்ன்றது ஒன்று உருவாக்கப்பட்டது. என்ன புரியுதுங்களா? தமிழ் யூனிகோடுன்னா, யூனிகோடு என்பது உலகில் அனைத்து மொழி எழுத்துக்களுக்கும் ஒரு தனிப்பட்ட யூனிகோடு வந்து வழங்குகிற ஒரு சர்வதேச தரநிலை, அதுதான் யூனிகோடு சரிங்களா. தமிழில் இதனுடைய பயன்பாடால் அரசு இணையதளத்தில் தமிழ் பயன்படுத்தி தமிழ் டைப்பிங் பண்ணலாம் சரியா. தமிழ் மொழியில் தட்டச்சு டைப்பிங் செய்ய முடியும். தமிழ் இணையதளங்களில் பயன்படுத்தலாம். படிக்கும்போது தமிழில் வந்து வரும். அனைத்து கணினி மற்றும் மொபைல் சாதனங்களை தமிழ் சரியாக காட்டும் சரிங்களா. இதில் களஞ்சியம் அப்படின்னு தமிழ்லே வரும் சரியா. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த யூனிகோடு தான் சரியா காரணம். உதாரணமாக சேவையில் இணையதளத்தில் வந்து சேவைன்னு இருக்கும். தமிழ்நாடு அரசு இணையதளத்தில் தமிழ்நாடு அரசு இணையதளம்னு இருக்கும். தமிழ் மின்னஞ்சல்னு இருக்கும். இதெல்லாம் வந்து யூனிகோடுங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. ஐடி கேடர்ஸ் என்னங்க, தகவல் தொழில்நுட்ப பணியிடம். அரசு துறைகளில் தகவல் தொழில்நுட்ப சேவைகளை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐடி நிபுணருடைய தனிப்பிரிவு தான் இது சரியா. இதில் தமிழ்நாடு அரசு 98 ஐடி பணியிடங்களை ஐடி கேடர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக மின்னாளுகை என்ற கவர்னன்ஸ் திட்டங்களை அதை செயல்படுத்துறது, அரசு அலுவலகங்களில் டிஜிட்டல் தேவையை வந்து மேம்படுத்துறது, ஐடி உள்கட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது சரியா. பேசிக் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, யூனிகோடுனா அனைத்து மொழிகளுக்கும் சர்வதேச ஒரு குறியீட்டு முறை. தமிழில் யூனிகோடுன்றது அரசு சேவைகளில் தமிழை பயன்படுத்துறதுக்கு உதவுது. ஐடி கேடர்ன்றது பார்த்தினா அரசு துறையில் ஐடி சேவைகளை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிபுணர் பணியிடம். இதில் 98 பணிகள் வந்து பார்த்தோன்னா ஐடி கேடர்ஸில் இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். உள்ளங்கை சான்றிதழ் 2017, ஈட்டால் வந்து பார்த்தோன்னா 2018, தமிழ்நாடு 4வது இடம் இருக்குது. உள்ளங்கை சான்றிதழ் 2009 சரி 209 சான்றிதழ் பெறலாம் ஓகேவா. அரசு துறைகளில் பிரத்யோக ஐடி வந்து கேடர்ஸ் வந்து பார்த்தோன்னா 98 பணியிடங்கள் இருக்குது ஓகேவா. இது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கண்காணிக்கிறது யாருங்க? சேவையெல்லாம் டேக் டிவி, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் தான் பண்ணுது சரி. இது தாண்டி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ் நிலம் கணினியாக்கிட்ட ஒரு தமிழ் நிலம்ன்றது பார்த்தீங்கன்னா கணினிமயமாக்கப்பட்ட ஒரு நிலப்பதிவேடு ஓகேங்களா. லேண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, அதுதான் தமிழ் நிலம். தமிழ் நிலம் பார்த்தோன்னா கணினிமயமாக்கப்பட்ட நிலப்பதிவேடு. பட்டா சிட்டா நில தகவல்களை டிஜிட்டல் முறையில் பராமரிக்கிறது தான் நிலம், தமிழ் நிலம் சரிங்களா. ஐஎஃப்எஸ்ஆர்எஸ் என்னென்னா, நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போக போகிறீங்களா, உங்களுக்கு ஃபண்டு சம்பளம் வரதில்ல இந்த இதுலேருந்து தான் வரும் சரியா. அரசு ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதியம், விடுப்பு, பணியாளருடைய விவரங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு நிர்வகிக்கிறது தான் ஐஎஃப்எஸ்ஆர்எஸ் சரியா. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TNREGINNetன்னு சொல்லுவாங்க. பதிவுத்துறையில் இது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்க. பதிவுத்துறையில் தொடர்பான சேவைகளை ஆன்லைனில் வழங்குறது. நிலம், சொத்து பதிவு, திருமண பதிவு போன்ற சேவைகளை TNREGINNetன்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் REGIன்றது நெட்டுன்னுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து சொத்து நிலம் பதிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் நிலம் சொத்து பதிவு பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் திருமணம் பதிவு பண்ணுற சார்ந்த சேவைகள்லாம் இதில் இருக்குது ஓகேவா. இது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து TNEMIS அப்படின்னா என்னங்க, தமிழ்நாடு எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஃபுல் ஃபார்மெல்லாம் கொஷின் கேட்பாங்க, ஃபுல் ஃபார்மெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஒரு நெட்டில் போட்டு ஃபுல் ஃபார்மெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபார்மெல்லாம் கொஷின் கேட்குறானுங்க சரியா. நோக்கம் என்னென்னா,
பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தகவல்களை ஒருங்கிணைந்து பராமரிக்கிறது. மாணவருடைய வருகை, மதிப்பெண், பள்ளி விவரங்களும் ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இது TNEMASல இருக்கும். தமிழ்நாடு எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரியா, தெரிஞ்சுக்கணும். அப்போ சிஎம் ஹெல்ப்லைன் வந்து 1100 பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய உதவி மையம். பொதுமக்கள் புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை பதிவு செய்ய ஒரு தீர்வு காணுதல் தான் இது 1100. அப்புறம் நான் முதல்வன் போர்ட்டல். இது மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காகவும் வேலைவாய்ப்பு, பயிற்சி, தொழில் வழிகாட்டுதல் எல்லாம் நான் முதல்வர் சொல்கிறாங்க. கலைஞர் மகளிருடைய உரிமை திட்டம்ன்றது தெரிஞ்சுக்கணும். என்னென்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பிக்க பயனாளி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறதுக்கு வந்து இது ஆன்லைனில் பண்ணுறாங்க. சரிங்களா. TNGAS இது தனியாகவே நடத்த போகிறேன். TNGAS ஓகேவா, தமிழ்நாடு புவியியல் தகவல் வரைபட அடிப்படையில் நிர்வகிக்கிறது. தமிழ்நாடு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபுல் ஃபார்ம். சரியா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சி பணிகளை அது செய்யறதுக்கு உதவுது தான் இது. சரி, இந்த பணிக்கு இந்த இதை பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தமிழ்நாடு GIS யூஸ் பண்ணுறாங்க, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரி, இதனுடைய நன்மைகள் தீமைகள் என்னங்க? மெரிட்ஸு டிமெரிட்ஸு. மெரிட்ஸ்னால் நம்ம சொல்லலாம் ஒரு குட் கவர்னன்ஸ் ஏற்படுத்தலாம், பொறுப்புடைமை அக்கௌண்டபிலிட்டி, அப்புறம் காகித பயன்பாடு பேப்பர்லெஸ்ஸு, கோப்புகளை ஸ்பீடாக வந்து போகும், குறைந்த ஊழல், வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு, டிரான்ஸ்பரன்சி, குட் கவர்னன்ஸ், இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லா மின்னாலுமேன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் போட்டு தள்ளிடலாம். சரியா. அடுத்து இதனுடைய சவால்கள்னு பார்த்தோன்னா கிராமப்புற இணைய வசதி பற்றாக்குறை, இணைய தாக்குதல், சைபர் அட்டாக்டு, அதுக்கப்புறம் பொதுமக்களிடையே போதிய டிஜிட்டல் எழுத்தறிவின்மை, அதுக்கப்புறம் தரவுகள், டேட்டா செக்யூரிட்டி, ப்ரைவேசி சார்ந்த சிக்கல்கள், இதெல்லாம் வந்து சேலஞ்சாக இருக்குது. இதை தாண்டி நான் வந்து அடுத்தடுத்து சொல்லுவேன், அதையும் ஆட் பண்ணணும். ஓகேவா. இதே தான் திரும்ப வரதெல்லாம் விட்டுருங்க. கவர்னன்ஸ் பாலிசி எப்போ வந்தது? 2/1/2018 1975 தமிழ்நாடு சங்கங்கள் சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது தான். சரியா, இதை நம்ம பார்த்துட்டு தான். ஓகேவா. மின்னாளுமைக்கான திட்டங்கள், ஸ்கீம்ஸு. ஓகேவா, அங்கே நம்ம தெளிவாக சொல்லலை, இங்கே நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றுத்துக்கு தெளிவாக சொல்ல போகிறோம். டிஸ்ட்ரிக்ட்னா என்ன? தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே மாநிலங்களில் செயல்படுத்த போகிற ஒரு குறிக்கோள் திட்டம். இது வந்து செயல்படுத்துகிற மாதிரி மாநிலங்களை ஒன்று வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டை தேர்வு செஞ்சது. தமிழ்நாட்டில் செஞ்சு தொடக்கத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர், ஆதி திராவிடர், இந்த ஆதி திராவிடர் நலத்துறை வந்து அவங்களுடைய கல்வி உதவித்தொகை திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, இது முக்கியம். டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை வரையறை என்ன சொல்லுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிற அரசு அலுவலகங்கள் வழங்கும் குடிமக்களுடைய சேவைகளை ஆன்லைனில் வழங்குகிற ஒரு மின்னாளுமை திட்டம் சொல்கிறாங்க. சரியா, ஒரு 2 மார்க் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்றதும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக படிச்சுட்டு போனீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ஈஸியாக அடிச்சிடலாம், மெயின்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரே ஒன்று தான் 2 இடத்துல அப்ளை ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கங்கள்னு தலைப்பு போட்டு அரசு சேவை விரைவாக வழங்குதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது வந்து வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்துதல். ஓகே, நோக்கங்கள். 3வது வந்து மக்கள் அலுவலகங்களுக்கு அடிக்கடிக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறைக்கிறது. 4வது வந்து சேவைகள் ஆன்லைனில் பெறுவது. சரி, இந்த திட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் செயல்படுத்துகிறதுனா மாவட்ட நிர்வாகம் TNEGA செயல்படுத்தும் துறைன்னு போட்டுருங்க. சரியா, இதை டிஸ்ட்ரிக்டு தெரிஞ்சுக்கும். டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணுறாங்க? மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு செலக்ட் பண்ணாங்க. தொடக்கத்தில் பிசி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர் மரபினர் இவங்களுக்கெல்லாம் கல்வி உதவுத்தொகை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, அதுதான் இந்த ஸ்கீம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து இமெயில் சொல்யூஷன் கொஸ்டின் கேட்பாங்களா? இமெயில் சொல்யூஷன் மின்னஞ்சல் தீர்வு எப்படி டெஃபினேஷன் எப்படி கொடுக்கலாம்? இப்போ அரசு ஊழியர் மற்றும் அரசு அலுவலகங்களில் பாதுகாப்பான அதிகாரப்பூர்வமான மின்னஞ்சல், கவர்மெண்ட் ஆஃபீஸுடைய அஃபிஷியல் ஐடிங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சர்க்கிள் 1 லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு மெயில் ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஃபிஷியல் கவர்மெண்ட்டுடைய லாகின் ஐடியா இருக்கும். சரியா, ஒரு இமெயில் ஐடியா இருக்கும்.
அது வழங்கும் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சொல்யூஷன். ஓகேவா? இது என்னென்னா அரசு தகவல்களை பாதுகாப்பாக பரிமாற்றுறது, யாரும் வந்து எடுக்கக்கூடாதுன்றதுக்காக. இது தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கு பதிலாக அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சலை பயன்படுத்துறது, அரசு தகவல்களை ரகசியமாக பாதுகாக்கிறது தான் இந்த இமெயில் சொல்யூஷன். ஓகேவா? அடுத்து அலுவலகங்கள் ஆஃபீஸை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, அரசு அலுவலகங்களில் காகிதம் இல்லை பேப்பர்லெஸ் நிர்வாகத்தை உருவாக்க ஒரு மின் ஆளுகை திட்டமாகும். கோப்புகளை டிஜிட்டல் முறையில் பராமரிக்கிறது, ஃபைல் மூமெண்ட் இருக்குல்ல அது விரைவுபடுத்துறது, அலுவலகங்களில் பணிகளை வந்து வெளிப்படைத்தன்மையாகவும் வேகமாகவும் செய்கிறது. அதே மாதிரி காகிதங்கள் பயன்பாட்டை வந்து குறைக்கிறது, காகிதங்களுடைய பயன்பாட்டை குறைக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆஃபீஸுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இது செயல்படுத்த எல்லாமே வந்து எல்லா பாயிண்ட்ஸில் கீழே வந்து செயல்படுத்துவது யார் அப்படின்னா TNEGA. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது உங்கள் பேப்பர் யூனிக்காக இருக்கும். சரியா? அப்போது ஈத்தாள் அப்படின்ற என்னென்னாங்க, ஈத்தாள் திட்டம். ஈத்தாளை பொறுத்தவரையும் ஃபுல் ஃபார்ம் எழுதிடணும். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அக்ரிகேஷன் அண்டு அனலைஸ் லேயர். மத்திய மாநில அரசுகளினுடைய அனைத்து மின்னணு அதாவது கவர்னன்ஸ் பரிவர்த்தனைகளையும் கண்காணித்து எண்ணிக்கை மற்றும் புள்ளி விவரங்களை வழங்கும் ஒரு தேசிய தளம் தான் இது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் அரசு சேவைகளை பயன்பாட்டு கண்காணிக்கிறது, தினசரி மாதாந்திர மின்னணு பரிவர்த்தனைகளை அறிக்கைகளை வழங்குறது, அப்புறம் மின்னாளுகையினுடைய சேவைகளை செயல்திறனை மதிப்பிடுறது. இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்குது. சரியா? கவர்னன்ஸு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இது வந்து தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. 2018 38 கோடி பரிவர்த்தனைகள் தமிழ்நாடு செஞ்சுருக்கு. சரியா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக போட்டு எழுதலாம். நோக்கத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்லைன் அரசு சேவைகளை பயன்பாட்டை கண்காணிக்கிறது, 2வது பாயிண்ட்டு தினசரி மாதாந்திர மின்னணு பரிவர்த்தனை அறிக்கைகளை வந்து வழங்குவது, 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க, மின்னாளுகை சேவைகளின் செயல்திறனை வந்து மதிப்பிடுவது. இது ஈத்தாள். அடுத்து உள்ளங்கை சான்றிதழ் திட்டம். உள்ளங்கை சான்றிதழ் திட்டம் உள்ளங்கை சான்றிதழ் திட்டம் பொறுத்தவரையும் 2017 தொடங்கப்பட்டது. ஓகேவா? மின் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிற திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. மின் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. இதனுடைய நோக்கம் என்னென்னா 209 வகையான சான்றிதழ்களை பொதுமக்கள் வீட்டிலிருந்து பெற உதவுகிறது. சேவைகள் வழக்கத்தை TinyURL TinyURL வந்து பார்த்திங்கன்னா சுருக்கப்பட்ட ஒரு இணையவழி முகவரி தான் இந்த TinyURL பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய பயன் என்னென்னா, அலுவலகங்களுக்கு போய் நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சான்றிதழ் வந்து இங்கேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த திட்டம். உள்ளங்கை சான்றிதழ் திட்டம் 2017 கொண்டு வரப்பட்டது. எத்தனை வகையான சான்றிதழ்களை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 209 சான்றிதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும், 15 நாளில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலான்றது தான் உள்ளங்கை சான்றிதழ் திட்டம். அடுத்து பாருங்கள், அம்மா ஆப்பு. சரியா? பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளின் அடிப்படை தேவைகளை, புகார்களை மற்றும் அரசு சான்றிதழ்களில் நிலையை மொபைல் செயலி மூலமாக எளிதில் கண்டறிய உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு தான் இது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு மொபைல் செயலி தான். பொதுமக்கள் அரசு சேவை எல்லா புகார்களும் தொடர்பான தகவல்களை இந்த செயலில் வாங்கலாம். நோக்கம் என்னென்னா, அரசு சேவைகள் பற்றிய தகவல் தெரியலாம், புகார் அளிக்கலாம், நலத்திட்டங்கள் விவரங்களை அறிதல். இதெல்லாமே வந்து இந்த ஒரு அம்மா ஆப்பில் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். அரசு சேவைகள் மற்றும் புகார் தகவல்களை இது பண்ணலாம். இது வந்து ஆக்டிவில் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டிவில் இருந்தால் மட்டும் படிச்சுக்கோங்க, ஆக்டிவில் இல்லாத படிக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள், மாடல் திட்டம். மாடல் திட்டம் பொறுத்தவரையும் இது எப்படி அறிமுகப்படுத்தலாம்னா, அரசு துறைகளுக்கிடையே அதிகாரப்பூர்வமான கடிதங்கள், ஜிஓலாம் இருக்குல்ல, ஜிஓ யாருக்கு போடுவாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுலேருந்து இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸு இதை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஜிஓ போஸ்ட்லாம். ஒரு கவர்மெண்ட்டு மக்களுக்கு வந்து ஜிஓ போடலாம். சரி, இந்த திட்டத்தில் உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம் அப்படின்ற அரசாணை ரிலீஸ் பண்ணலாம், சுற்றறிக்கை வெல்லலாம். இதுதான் அது. மாடல்னால் என்னென்னா, அரசு துறைகளிடையே அதிகாரப்பூர்வமான கடிதங்கள். ஓகேங்களா? டிஓ லெட்டர்னு சொல்லுவாங்க. டிஓ லெட்டர் எக்காரணத்துக்கு கொண்டு எந்த ஆஃபீஸரும் தொடக்கூடாது, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் மட்டும்தான் அந்த டிஓ லெட்டரை ஓப்பனே பண்ணணும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம். சரியா?
அதுவாக இருக்கட்டும், அரசாணைகள் இருக்கட்டும், சுற்றறிக்கைகள் போன்றவை மின்னணு பரிமாற்றத்தில் திட்டம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இல்லாமல் டைரெக்டாக வந்து அவங்களுக்கே செலுத்துகிற மாதிரி. ஓகேவா? சுற்றறிக்கைன்னா குறிப்பானை விடுவாங்க. சரியா? இதெல்லாம் குறிப்பானை மின்னணுவில் டிஜிட்டலில் மெயிலாக பண்ணுறது. இதுதான் மாடல்னு கொண்டு வந்தாங்க. காகித பயன்பாட்டை குறைக்கணும், கடித பரிமாற்றத்தை விரைவுபடுத்தணும், பேப்பர்லெஸ் கவர்மெண்ட்டை ஏற்படுத்தணும். இதெல்லாம் வந்து நோக்கத்தில் போட்டுடலாம். சரியா? எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெரிட்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நோக்கத்தில் நீங்கள் போடலாம். சரிங்களா? அடுத்து நமது அரசு. நமது அரசு என்னங்க? நமது அரசு இது முக்கியங்க. நமது அரசு பொறுத்தவரையும் என்னங்க நோக்கம் அப்படின்னா, மக்கள் அரசின் செயல்பாடுகள் நேரடியாக பங்கேற்க ஒரு இணையதளம் தான் நமது அரசு. மக்கள் டைரெக்டாக இன்வால்மெண்ட் ஆகணும் அரசோட. மத்திய அரசுடைய மைஜிஓ இந்த தளத்தை மாதிரி தான் இந்த நமது அரசு. மைஜிஓ இருக்குல்ல, மத்திய அரசு, அது போல தான் இது இந்த தளம். இந்த தளத்தில் வந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், திட்டங்கள் பற்றி பரிந்துரைகள் அரசுக்கு தெரிவிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய கருத்து, கொள்கைகள்லாம், திட்டங்களுடைய இதெல்லாம் அரசுக்கு நம்ம சொல்லலாம். பகிர்ந்து கொள்ள உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு பங்களிப்பு தான். சரியா? இந்த ஸ்கீமெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மக்களும் வந்து சொல்கிறது நமது அரசு. ஓகேவா? அடுத்து அரசு சேவை மையங்கள் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, மக்களுக்கு அரசு சேவைகளை ஒரே இடத்துல வழங்குறது தான் நோக்கம். ஒரு இடத்துலேருந்து கொடுக்கறது தான் நோக்கம். சரியா? 2016 சென்னையில் தொடங்கப்பட்டது. யாருன்னா டேக் டிவி, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் மூலம் செயல்படுத்துகிறது. என்னென்ன வழங்குறாங்க சேவைகள்னால் இருக்கும். ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க, வருமான சான்றிதழ் கொடுக்குறாங்க, இருப்பிட சான்றிதழ் கொடுக்குறாங்க, பிறப்பு சான்றிதழ், முதியோர் ஊக்கத்தொகை, உதவித்தொகை, அதே மாதிரி பிற அரசு சேவைகள். இப்போ கைரேகை போட்டோன்னா ஆதார் கார்டு வச்சு காசு எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சேவையும் அதில் இருக்குது. சரியா? 2014 கொண்டு வரப்பட்டதான் இந்த டேக் டிவி தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறது. இவங்க தான் வந்து நம்மளுக்கு ரைடு வருவாங்க. டேக் டிவி நிறுவனத்துலேருந்து தான் வருவாங்க, தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆதார் நிரந்தர பதிவு மையம். என்னங்க ஆதார் நிரந்தர பதிவு மையம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதார் பர்மனண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னா பிஇசி முக்கியம். அதாவது புதிய ஆதார் பதிவு பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஆதார் திருத்தம் பண்ணுறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, மொபைல் இணைத்தல், பயோமெட்ரிக் கைவெளி கருவிழி அதெல்லாம் புதுப்பிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆதார். இது போஸ்டலில் தான் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இது தனியாகவே இருக்குது. இதுவும் வந்து பார்த்தோன்னா சேவைக்கும் வராது. சேவையில் வந்து திருத்தலாம் முடியாது. நீங்கன்னா பிரிண்ட் எடுக்கலாம். ஏதாச்சும் வந்து இது ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் தாலுக்காக்குள்ளே இருக்கிற ஆதார், அதுக்கு போஸ்டல் ஆதார் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் பண்ணிக்கலாம். அங்கே மட்டும்தான் அந்த ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சேவையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இதெல்லாம். அதுக்கடுத்து ஸ்டார் 2.0 இது நாங்கள் வந்து பார்த்தோன்னா மெயின்ஸ் எழுதும் போது இதெல்லாம் பார்த்துட்டு போனது தான். அப்போது வந்து கேட்கல, ஆனால் இது முக்கியம்தான். சரியா? ஸ்டார் 2.0 இம்பார்ட்டன்ட், உழவன் ஆப்பும் இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்கலாம். ஸ்டார் 2.0 பொறுத்த வரையும் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபுல் ஃபார்ம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கேட்பாங்க. சரியா? என்னென்னா இந்த பதிவுத்துறை இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சேவைகளை முழுமையாக கணினிமயமாக்குறது தான். எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? சொத்து பதிவு, திருமண பதிவு போன்ற சேவைகளை வேகமாக வெளிப்படைத்தன்மையாக வழங்குறதுக்கு தான் இந்த ஸ்டார் 2.0. ஓகேங்களா? ஈஸின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்லைனில் ஈஸி எடுக்கிறாங்கல்ல, என்கம்பஸ் சர்டிஃபிகேட்டை சொல்லிட்டு ஆன்லைனில் இருக்கிறது ஈஸி எடுக்கிறதுனா இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து இந்த லேண்ட் வச்சுருக்குன்றது டீட்டெயில் எல்லாம் அதில் வந்துடும் ஈஸியில். சரியா? இதுதான் அந்த ஈஸி ஃபுல் ஃபார்ம் கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட். சரியா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து உழவன் ஆப் என்னென்னா இதனுடைய நோக்கம் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு உருவாக்குன ஒரு ஆப், கவர்மெண்ட்டுக்கு உருவாக்கின ஆப் தான் இது. வந்து மார்க்கெட் ப்ரைஸ், எம்பின்னு சொல்லுவாங்களே, மார்க்கெட் ப்ரைஸ் சந்தை விலை, அதுக்கப்புறம் வானிலை தகவல், எப்போ மழை பெய்யும், அதுக்கப்புறம் உரம் விதை பற்றிய தகவல்,
உரம் விதை பற்றிய தகவல், உரம் விதை. அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை, அரசு வேளாண்மை திட்டங்கள், ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இதில் வந்துடும். அதுக்கடுத்து பயிர் பற்றி ஆலோசனை, அதெல்லாமே உழவன் ஆப்பில் வந்துடும். டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், மாநில சேவை இணையதளம். மாநில சேவை இணையதளம் ஸ்டேட்டு சர்வீஸ் டெலிவரி கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்படி கேட்டாங்கனாலும் நீங்கள் போகணும். சரியா? ஸ்டேட் சர்வீஸ் டெலிவரி கேட்வே, சர்வீஸ் டெலிவரி கேட்வே தெரிஞ்சுக்கணும், முக்கியம். என்னங்க அப்படின்னா, அனைத்து அரசு துறைகளில் ஆன்லைன் சேவைகளை ஒரே தளத்தில் கிடைக்கிறது தான் இது. எஸ்எஸ்டிஜியில் எல்லாமே ஒரே சேவைகள் ஒரே தளத்தில் கிடைக்கும். குடிமக்கள் நலத்துறையில் சேவைகளில் ஒரே இணையதளத்தில் பெற உதவுதான் எஸ்எஸ்டிஜி. ஒரே போர்ட்டல் மூலமாக பல அரசு சேவைகளை வந்து கொடுக்கப்படுகிறது. இதனுடைய பயன் துறைகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றம் எளிதாகுது அப்படின்றது தான் எஸ்எஸ்டிஜி. இது முக்கியமானது தான், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இசைன். இசைன்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆகுது, அது வந்து விஓவாக இருக்கலாம், இல்லை லேபர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், சர்டிஃபிகேட் போடுறார். சர்டிஃபிகேட் போடும்போது எல்லாமே ஓகே அப்ரூவ்னு சொல்லும்போது ஓடிபி ஒன்று வரும். ஓடிபின்னா அவங்களுக்கு ஃபோன் நம்பரில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டவுடனே டிஜிட்டல் சைன் வந்து டைரெக்டாக ஏறிடும். சரியா? அரசு அதிகாரிகள் சான்றிதழ் பேனாவினால் கையெழுத்துவதற்கு பதிலாக பயோமெட்ரிக் அல்லது ஆதார் நம்பர் போட்டிருப்போம். அதில் அடிப்படையில் டிஜிட்டல் கையொப்பம் வந்து தொழில்நுட்பம் தான் இந்த இசைன். இசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அரசு அதிகாரிகளுக்கு. சரியா? இதை நீங்கள் ஏதாச்சும் இசைன் மாற்றணும் அப்படின்னா யார் மாற்றணும் அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தோன்னா மின் ஆளுகைக்கான முக்கிய விருதுகள், கவர்னன்ஸ் உடைய அவார்ட்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரி, இது பார்த்தாச்சு. கவர்னன்ஸு அவார்ட்ஸ், ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா மின் ஆளுகைக்கான மாண்புமிகு முதலமைச்சருடைய உயர விருது அரசு துறைகளுக்கு மட்டுமே. யாருக்குன்னா மாவட்டம் மற்றும் அரசு துறைகளில் ஆண்டுதோறும் வழங்கப்படுது. என்ன காரணம்னா அரசனுடைய சேவை வடிவமைப்பில் அதாவது ரீஇன்ஜினியரிங் சிறந்து விளங்குறதால. சரியா? இது நான் வச்சுக்கோங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களை மையப்படுத்தப்பட்டு சேவைகளை மிக சிறந்ததில் முறையில் வழங்கினாங்க அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் இந்த முதலமைச்சர் மின் ஆளுமைக்கான மாண்புமிகு முதலமைச்சருடைய உயர விருது கொடுக்குறாங்க. இது அரசு துறைக்கு. சரி, ரெண்டாவது மாணவர்களுக்கான மாண்புமிகு முதலமைச்சருடைய மின் ஆளுமைக்கான விருது என்னென்னா, மாணவர்களுக்கு இளைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த 2015-16 தொடங்கப்பட்ட முதல் அறிவிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, கைபேசி எந்தெந்த தலைப்பில் வந்து விருதுகளுடைய பிரிவுகள் இருக்கும் அப்படின்னா, மொபைல் ஆப்ஸு ஏதாச்சும் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா. சரியா? அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான புதுமையான செயலிகள் ஆப்ஸு, அதே மாதிரி நரம்பியல் வலையமைப்புன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான ஏதாச்சும் ஒர்க் பண்ணாங்கன்னா மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற விருதாக இது இருக்குது, முதலமைச்சர் கொடுக்குறது. அடுத்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு அரசினுடைய மின் ஆளுமை விருது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, சிறந்த மென்பொருள் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுற எம்எஸ்எம்இக்கு கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கிறதுக்காக இது காரணமாக பார்க்கப்படுகிறாங்க. யாரெல்லாம் டெக்னாலஜியில் சிறந்தவங்க அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 பிரிவுகளை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. எப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சிறந்த வந்து பார்த்தா மின் ஆளுமைகளுக்கு பிரிவு, அந்த பிரிவில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து இந்த எமர்ஜிங் டெக்னிக்குன்னு ஆல்ரெடி பார்த்தல, பிளாக் செயின் டெக்னாலஜி, நம்பிக்கை இணையம். சரியா? இந்த நம்பிக்கை இணையம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிசியோடு கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? கவர்னன்ஸை பொறுத்த வரையும் கரண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாயிண்ட்ஸ் விட்டு இருக்கலாம், திருப்பி ஆட் பண்ணணும், பாயிண்ட்ஸ் விட்டு இருக்கலாம், திருப்பி ஆட் பண்ணணும். சரியா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ கரண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வருதுன்னா நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். சரியா? இந்த கொள்கை வந்து 2020 தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நம்பிக்கை இணைய கொள்கை, தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020 ரிலீஸ் பண்ணுறாங்க.
வருஷத்தை கேட்டு விட்ருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா, தமிழ்நாடு அரசு தனது மின்னணு நிர்வாகத்திற்காக தயாரித்துள்ள ஒரு பிரத்யேக பிளாக் செயின் கட்டமைப்பு நம்பிக்கை இணையம். முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக, எதுங்க முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக, சரியா, மின் சான்றிதழ் சரிபார்க்குது, அகடமிக் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஓகேவா. அதுக்கப்புறம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் செக்யூரிட்டியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மக்களுடைய ஐடி, குடும்ப தரவுகளை வந்து பாதுகாக்கிறது. கவர்மெண்ட்டுக்கிட்ட பிஹெச்ஹெச்ன்னு ஒன்று இருக்குல்ல, என்னங்க அது, ரேஷன் கார்டு அட்டைங்களாக இருக்குல்ல, அந்த டேட்டா தரவெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த டேட்டா தரவெல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல. ஸோ இந்த நம்பிக்கை இணையம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த முறைகேடுகள், இந்த சைபர் அட்டாக்கு இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இது ஒரு பாலிசி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020 முக்கியம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ. இந்தியாவிலே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கான பிரத்யேக பாதுகாப்பான நெறிசார் செயற்கை நுண்ணறிவு கொள்கை பாலிசி வந்து 2020 அதே ஆர்டிஃபிஷியலுக்கும் அதே வருஷத்தில் போட்டிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டேம் டெஃப்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டேம் டெஃப்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே ஏஐ தொழில்நுட்ப மதிப்பிட 6 பரிமாணங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த டேம் டெஃப்ட்டு. டெப்த்தாக படிச்சுக்கோங்க. டேம் டெஃப்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. இதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கொள்கையினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த டேம் டெஃப்ட்டு பார்க்குறோம். தொழில்நுட்பங்களுடைய தன்மையை பொறுத்து 6 பரிமாணங்கள், 6 டைமென்ஷன்கள் கொண்ட ஒரு பிரத்யேக வழிகாட்டுதல் அமைப்பை பயன்படுத்துகிறாங்க, சரியா. இதில் என்னென்னா டீன்றது என்னென்னா, டேம் டெஃப்ட்டில் டி அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் தணிக்கை, சரிங்களா. இதில் ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி, அப்போ லீகல் இஷ்யூஸ், பொறுப்புடைமை அல்லது சட்ட சிக்கல்கள்லாம் இதில் இருக்கும். எம்ன்றது வந்து தவறாக பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, மிஸ்யூஸ் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் வந்து எம்மில் வந்துடும், சரியா. டின்றது என்னென்னா டிஜிட்டல் டிவைடு மற்றும் டேட்டா டிஃபெக்ட், டிஜிட்டல் இடைவெளி மற்றும் தரவு பற்றாக்குறையை குறிக்கிறது டி, சரி. இன்றது எத்திக்ஸு, அறநெறியை குறிக்கிறது, நெறிமுறைகள். எஃப்ன்றது பார்த்திங்கன்னா நியாயத்தன்மை மற்றும் சமத்துவம், ஃபேர்லெஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஃபேர்லெஸ் ஈக்குவாலிட்டி. இந்த 6த்தையும் வந்து டீட்டெயிலாக டீகோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சரியா. இந்த ஏஐ திட்டத்தில் என்னென்ன வருது அப்படின்னா, பார்வைன்ற ஒரு ஆப் வருது. பார்வை என்னென்னங்க, ஒரு ஆப்பு, கண்புரை இருக்குல்ல, கண்புரை நோய், அந்த கண்டறிகிறது அந்த ஏஐ டெக்னாலஜியில் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து இது புகழ்பெற்ற நாஸ்கம் விருது வாங்கியிருக்கு. பார்வைக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க, இந்த நாஸ்கம் விருது வந்து பார்வைக்கு வாங்கியிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக அங்கீகாரம் வருகை பதிவேடு, ஃபேஸ் ரெகனைசேஷன் சிஸ்டம் சொல்கிறாங்கள்ல, யாரெல்லாம் அட்டனன்ஸ் ஆகிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ரெகனைசேஷன் சிஸ்டம். அரசு பள்ளிகளுக்கு முக அங்கீகரிக்க வருகை பதிவேடு, அதாவது ஃபேஸ் ரெகனைசேஷன் சிஸ்டமும். அதே மாதிரி உழவன் செயல் இருக்குல்ல, அதன் மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக அந்த பையில் என்ன, அந்த பையில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த பையிலுக்கு என்ன நோய் வந்திருக்குன்றது சொல்லிவிடும். இதெல்லாம் இந்த ஏஐ உடைய முக்கியமான பயன்பாடாக இருக்குது. அடுத்து வந்து பொருட்களுடைய இணையம் சொல்லிட்டு என்ன சொன்னல, பொருட்களுடைய இணையம், இது இம்பார்ட்டன்ட். பொருட்கள் இணையம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கலாம். ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு அண்டு ட்ரோன்ஸு. ஐஓடியை பயன்படுத்தி நிகழ்நேர கண்காணிப்பு, ரியல் டைம் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு, அதாவது கிராமப்புற கண்காணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சரியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரியல் டைம் மானிட்டரிங்னா இப்போ கிராமங்களில் எப்படின்னா குடிநீர் விநியோகம் கண்காணிக்கிறதுக்கும், நகர்ப்புறத்தில் ஸ்மார்ட் தெருவிளக்குங்களில் சென்சார் மூலமாக இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு, சரிங்களா. ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது அங்கே டிராஃபிக் லைட் எரியும்ல, அதெல்லாம் வந்து இந்த டைமிங்கெல்லாம் செட் பண்ணுவாங்கள்ல. அதுக்கப்புறம் ஐஓடி வந்து என்ன சொன்னேன், அந்த ஒரு படத்தில் கூட வந்து அந்த கீ போட்டு வச்சுருவாங்க, எல்லாருக்கும் வந்து அலாட்மெண்ட் கொடுக்கும்ல, அதெல்லாம் வந்து பொருட்கள் ஐஓடி தான், சரியா. அது பேஸ் பண்ணி இருக்கிறது. அப்புறம் ட்ரோன் கழகம்னு ஒன்று இருக்குங்க, தமிழ்நாடு ட்ரோன் கழகம். இது கொஸ்டின் கேட்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைந்து தான் 2021 தொடங்கப்பட்டதாக இந்த ட்ரோன் கழகம், சரியா. இது என்னென்னா இந்த
நில அளவை பணிகள் சொல்லுவாங்க. ஸ்மிதா ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்மித்வா ஸ்மாமிதா என்ன திட்டம்? ஸ்வாமிதா திட்டம். என்ன பேருங்க வாயிலே முடியல. ஸ்வாமிதா திட்டம். இதுதான் அது ஸ்வாமித்வா ஸ்கீம். ஓகேவா? இதில் இந்த ட்ரோன் கழகத்தில் தான் பயன்படுத்துகிறாங்க. டிசார்டர் மேனேஜ்மெண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. பூச்சிக்கொல்லிகளில் தெளிக்கும் பணிகளும் இது பயன்படுத்துகிறாங்க. ட்ரோன் கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது அரசுக்கு தெரியணும். அண்ணா யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து தொடங்கப்பட்டது தான் இந்த டிஎன்டிசி. முக்கியங்க ஸ்வாமிதா ஸ்கீம்ன்றது இதில் தான் வருது. நில அளவு வந்து பணிகள் மேற்கொள்ளுது. சர்வே பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம் மூலயமா தான் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கணும். சரி, டைம் லைன் பொறுத்தவரையும் எல்காட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது 1977. இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இருந்தாலும் சொல்லிடுறேன். இது முக்கியமானது தான், பார்த்து சொல்லிடுறேன். சரியா? எல்காட்டை பொறுத்தவரையும் 1977 மார்ச் 21 தொடங்கப்பட்டது. எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மின்னணு கழகம் தொடங்குது. இது மாநிலத்தினுடைய தகவல் உள்கட்ட அமைப்பை மேம்படுத்துகிற ஒரு முதன்மை அமைப்பாக இருக்குது. சரியா? இது முக்கியம். இது வந்து டிஎன்இஜிஏ இருக்குல்ல, அரசு துறைகளில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கிய மென்பொருள் உள்கட்டமைப்பு மற்றும் தரநிலை வழிகாட்டுதல் ஆகும். சரியா? எல்காட் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒருங்கிணைந்த வடிவமைப்பு. பல்வேறு அரசு மென்பொருளெல்லாம் இருக்குல்ல, செயல்களாக இருக்குல்ல, தனித்தனியாக செயல்படாமல் அனைத்தும் ஒரு நேர்கோட்டில். எல்காட்டுன்னா என்ன? எல்லாமே ஒரே நேர்கோட்டில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கிற ஒரு வடிவமைப்பு தான். இது உறுதி செய்யறது தான். சரிங்களா? இதன் மூலமாக அரசு துறைகளில் தேவைப்படும் புதிய மென்பொருட்களை மிக குறைந்த செலவிலும் குறுகிய காலத்திலும் உருவாக்க இது வடிவமைக்கப்படுகிறது. ஓகேவா? எல்லா சேவையும் ஒரே மாதிரி இணைச்சிறது எல்காட்டுங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இதே மாதிரி மைஜிஓன்றதில் நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எஸ்டிஜிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையில் எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து திட்டங்கள்லாம் வந்துடும். சரியா? எல்காட்டை பொறுத்தவரை என்னென்னா, இப்போது செயலி இருக்குது, தனித்தனியாக மென்பொருள் செயல் இருக்குல்ல அரசு துறையில், அது தனித்தனியாக செயல்படணுன்றதெல்லாம் இல்லை, அனைத்தும் ஒரே தரநிலையில் ஸ்டாண்டர்டில் இயங்கிறதுக்கு உறுதி செய்வது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. விரிவாக சேவை கொடுக்கறதுக்கும் முக்கிய அம்சங்கள் பார்த்தோன்னா, ரிசீவபிலிட்டி மறுபயன்பாடு திறன். ஒரு துறைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருளுடைய கோட்ஸு உள்கட்டமைப்பு அரசு துறைகளை தங்கள் தேவைக்கேற்ப மாற்றி பயன்படுத்திக்கலாம். டேட்டா செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அளவிடக்கூடிய தன்மை வந்து ஸ்கேலபிலிட்டி. எதிர்காலத்தில் பயனர்கள் எண்ணிக்கை மற்றும் அதிக சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதே ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த எல்காட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் மாநில தரவு மையங்கள்னால் எஸ்டிசிமோ அப்புறம் டிஎன்இஜிஏ இந்த முகமை ரெண்டுமே. டிஎன்எஸ்டிஜி இந்த டிசிடிஏன்றது பார்த்திங்கன்னா மெயினில் தனியாக கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது டிஎன்எஸ்டிஜி, இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதில் கொஷின் என்னன்னா, எல்காட்டுன்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1977 மார்ச் 21. இதனுடைய வேலை என்ன? எதுக்காக இது தொடங்கப்பட்டது? எல்காட்டை பொறுத்தவரை இது டிஎன்இஜிஏ துறையில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் உள்கட்டமைப்பு. ஓகேவா? இது என்னென்னா, பல்வேறு அரசு துறையில் சாஃப்ட்வேர் செயலெல்லாம் இருக்கலாம், தனித்தனியாக செயல்படாமல் ஒரே ஸ்டாண்டர்டில் ஒன்றா இயங்க வைக்கிறது தான் இதனுடைய நோக்கம் எல்காட்டு. இது தெரிஞ்ச போதும். இதனால் விரைவாக சேவை கொடுக்கலாம், மறுபயன்பாட்டு திறனும் அதிகரிக்கலாம், செக்யூரிட்டியாக இருக்கும், அளவிடக்கூடியதாகும். அதாவது ஸ்கேலபிலிட்டினா எதிர்காலத்தில் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய அம்சங்கள். சரியா? இது தெரிஞ்சுக்கணும் எல்கார்டுனா என்ன. ஓகேவா? அடுத்து 1998 தகவல் தொழில்நுட்பத்துறை தமிழக அரசால் தனியாக தொடங்கப்பட்டது. இதுவும் முக்கியங்க. அந்த டிஎன்எஸ்டிசி சொன்னல, தமிழ்நாடு டேட்டா சென்டர்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர், தமிழ்நாடு மாநில தரவு மையம். இது என்னென்னா, இதனுடைய நோக்கம் என்னென்னா, இப்போது தமிழக அரசினுடைய அனைத்து துறைகளும் இணையதளங்களும் செயலிகளும் மக்கள் ஐடியாக இருக்கட்டும், மாவட்ட தரவுகள் டேட்டா இருக்கும், பாதுகாப்பாக சேமிக்கிறதுக்கு தரவு மையமாக செயல்படுத்த இது தமிழக அரசால் தனியாகவே உருவாக்கப்பட்டது 1998. இது யார் நிர்வகிக்கிறதுனா எல்காட் இருக்குல்ல, எல்காட் தான் இதை நிர்வகிக்கிறாங்க. சரியா?
தமிழ்நாடு ஸ்டேட் வைடு ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு 2005 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. டிஎன் ஸ்வான் இது எதுக்குங்க? டிஎன் ஸ்வான் தமிழ்நாடு ஸ்டேட் வைடு ஏரியா நெட்வொர்க்கு, தமிழ்நாடு மாநில அளவிலான ஒரு பரந்த ஒரு வலையமைப்பு. சரியா? வலையமைப்பு என்னென்னா கூகுள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலையமைப்பு. சரியா? தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைமைச் செயலகம், முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், பிடிஓ வரை அனைத்து அரசு அலுவலர்களை அதிவேகமாக இணைப்பு மூலமாக இணைக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு வலையமைப்பு தான். இதன் மூலம்தான் ஆஃபீஸ் வந்து வேகமாக பரிமாறிக்குது. ஆஃபீஸ் இருக்குல்ல, வேகமாக தங்களுடைய டேட்டாஸ் வந்து பரிமாறுறது டிஎன் ஸ்வான் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 2005 கொண்டு வந்தாங்க, இது தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது 1998 தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையிலேருந்து கொஷின் கேட்கலாம். டிஎன்எஸ்டிசின்றது பார்த்தா தரவுகளை பராமரிக்கிறது தமிழக அரசால் தொடங்கப்பட்டதான் டிஎன்எஸ்டிசி. இதுவும் முக்கியங்க, இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் கொஷின். டிஎன்எஸ்1ன்றது தமிழ்நாடு ஸ்டேட் வைடு ஏரியா நெட்வொர்க்கு. ஸ்கூல் புக்கில் போட்டு பாருங்கள். சரி, நெட்டில் போட்டு பாருங்கள், நல்லா டீட்டெயில்ஸாக இருக்கும். சரியா? என்னன்றது மட்டும் இயர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்றது கான்செப்ட் சொல்கிறேன், போதுமானது. அதுவே புது டேட்டாஸ் தான் கேட்பாங்க. ஆனால் எல்காட் படிச்சுக்கணும், டிஎன்எஸ்டிஜி படிக்கணும், டிஎன்இஜிஏ படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் டிஎன்எஸ்1 படிச்சுக்கணும். சரியா? அதுக்கடுத்து வந்து டிஎன்ஜிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, புவி அமைப்பு. அதுவும் நான் வந்து தனியாகவே எடுப்பேன், அது நீங்கள் டெப்த்தாகவும் பார்க்கலாம். சரியா? 2001 பிப்ரவரி 17 தமிழ் இணைய கல்வி கழகம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, உலக தமிழர்களுக்கு இணையம் வழி தமிழ் கற்க வந்து தொடங்கப்பட்டது தான் இது. சரியா? இது என்னென்ன இது கேட்கலாம். தமிழ் இணைய வழி கல்விக் கழகம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தொடங்கப்பட்டது எப்போனா 2001 பிப்ரவரி 17 தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த டிஎன் ஸ்வான் சொன்னல, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து அரசு அலுவலர்கள் அதிவேக இணையத்தில் வந்து இணைக்கிறது. ஆஃபீஸ் இதில் வந்துடுங்க. மக்கப்பெல்லாம் அடிக்க வேணாம், தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரியா? தமிழ்நாடு அனைத்து அலுவலகங்களும் வருதுன்னா அப்போ ஆஃபீஸ் மூலமாக கோப்புகளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, கமிஷனர் மீட்டிங் இருக்குது, ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா பற்றி பேசுகிறாங்கன்னா ஆஃபீஸ் மூலமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியே போகாது, அதுக்கு தான் அந்த ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. சரியா? அடுத்து 2006 மின் ஆளுமை இயக்குநரகம் கொள்கை முறைப்படுத்த பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. இது நாங்கள் மின் ஆளுமை இயக்குநரகம், டைரக்டர் ஆஃப் கவர்னன்ஸ், டைரக்டரேட் கவர்னன்ஸ். ஓகேவா? என்னங்க, தமிழ்நாட்டில் மின்னாளுகை சார்ந்த கொள்கைகளை முறைப்படுத்துறதுக்காகவும் திட்டங்களை வழி நடத்துறதுக்காகவும் இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. சரியா? இதனுடைய குறிப்பு பொறுத்தவரையும் இந்த இயக்கத்தை கீழே தான் அடுத்த ஆண்டே 2007 தமிழ்நாடு முகமை டிஎன்இஜிஏ ஒரு தன்னாட்சி அமைப்பாக பதிவு செய்யப்பட்டது. இதுக்கு கீழே தான் டிஎன்இஜிஏ இந்த முகமை இருக்குல்ல, ஒரு தன்னாட்சியாக பதிவு செய்யப்பட்டது இதுதான். ஆனால் சங்கங்கள் சட்டம் சொல்லிட்டு அதுவும் வந்து வரும், பார்த்து வச்சுக்கோங்க. 1975 சங்கங்கள் சட்டத்தின்படி வரும். எல்காட்டுன்னு ஒன்று வந்திருக்கும். எப்போ குரோனலாஜிக்கல் ஆர்டர்னால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 75 பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எல்காட் வந்ததில்ல, எல்காட் எல்காட் என்ன டேட்டு? எல்காட் 71 71 இல்லைங்க, 77. சரி, 2 வருஷம் கழிச்சு. அடுத்து 2005 2006 இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? 2013. ஓகேவா? அடுத்து 2013 தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன். இது இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னங்க அது ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன், என்ன புரியலையே? 2013 அறிவிக்கப்பட்டது, 2018 இந்த நிறுவனம் நிர்வகிக்கிறாங்க. இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். 2013 அறிவிக்கப்படுகிறது.
நிறுவனமாக 2018 செயல்படுகிறது. தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு ஃபைபர் நெட் கழகம். மத்திய அரசினுடைய முதன்மை நெட்டு என்னங்க? பாரத் நெட்டு. அந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் அனைத்து கிராம ஊராட்சிகளை 12,525 கிராம ஊராட்சிகளையும் அதிவேக ஆப்டிக்கல் ஃபைபர் என்னதில் என்ன ஃபைபருங்க? கண்ணாடி இலை ஆப்டிக்கல் ஃபைபர். சரியா? ஸ்பீடாக நெட்டு கொடுக்கறதுக்கு தான். சரியா? இணைக்கிற ஒரு முன்னத திட்டமாகும். இதன் மூலம் என்ன பயன்பாடு என்னென்னா, கிராமங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், சேவை மையங்கள் தடையற்ற இணைய சேவை வழங்கப்பட்டு டிஜிட்டல் சேவைகளை கிராமங்களுக்கு சென்றடைய வழிவகை செய்யப்படுகிறது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, பார்ட் 2 பார்க்கலாம். இதே டான்ஃபினெட்டை பற்றி டீட்டெயிலாகவும் பார்ட் 2ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து பார்ட் 2ல் கவர்னன்ஸ் முடிச்சிடலாம். இன்னும் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, பார்ட் 2ல் இந்த ஆப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆப்பு, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இஜிஏ இது தனியாகவே படிச்சுக்கணும். நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா இந்த கண்டென்ட்டை கொடுத்தா போதுமானது. டிஎன்இஜிஏ, அதுக்கடுத்து மாவட்ட மின் ஆளுமை சங்கம், இந்த தமிழ்நாடு இஜிஏ கீழே இருக்கிற என்னென்ன சர்வீஸு, சேவை மையங்கள், அப்புறம் சிட்டிசன் சர்வீஸ், போலீஸுடைய சிட்டிசன் சர்வீஸு, மக்கள் வலைதளங்கள், அதுக்கப்புறம் அனைவருக்கும் சேவை, அப்புறம் ஆஃபீஸை பற்றி தனியாகவே எடுத்திருக்கேன், ஆஃபீஸு. ஓகேவா? அப்புறம் டேட்டா பியூரிட்டி, தரவு தூய்மை, இதை பற்றி பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் சிஎம் டேஷ்போர்டு இது முக்கியங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில குடும்ப தரவுத்தளம் FTBP இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புவிசார், அதை TNGAS தெளிவாக பெரிய கொஸ்டினை கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து PM கதிசக்தி திட்டத்தின் கீழே இது செயல்படுகிறதுன்றதெல்லாம் இந்த திட்டத்தினுடைய என்னென்ன கூடுதல் வசதி என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். நோ யுவர் கவர்மெண்ட்டு. சரியா? அதாவது உங்கள் அரசை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு KYG வெப்சைட்டை பற்றி நம்ம பார்த்து தான் ஆகணும். சரியா? அதுக்கடுத்து ஏஐயும் MLம் பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏஐ ML நாஸ்காம் விருது வாங்கிச்சில இந்த கண்புரைக்காக. அதே மாதிரி 2.0 ஓகேவா? ஸ்டார் 2.0 ஓகேவா? அதை பற்றியும், அதுக்கப்புறம் டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த மூணுத்தை பற்றியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம், பார்வை பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை டச்லெஸ் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரெகனைசேஷன் ஆகும். அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்திருக்காங்கன்றதை சொல்லணும், கண் சிமிட்டணும். இப்போ வந்திருக்க பார்த்தீங்களா, எங்கே 100 நாள் வேலைவாய்ப்பு இருக்குல்ல, பேரகடை மாற்றிட்டாங்களே, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. எப்படி? செல்ஃபி ஃபோட்டோ, கண் பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். ஃபோட்டோலாம் வச்செல்லாம் எடுக்கக்கூடாது, கண் பிளிங்க் ஆகணும். எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றது டீட்டெயில்ஸாக அங்கே வந்துடும். சரியா? அப்புறம் கவர்னன்ஸ், பிளாக் செயின் தொழில்நுட்பம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட்டு முடியும். அடுத்த பார்ட்டில் கம்ப்ளீட்டில் கவர்னன்ஸ் முடிச்சிடலாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்டுன்னா சொல்லுங்கள். தொடர்ந்து படிங்கப்பா. இது மெயின்ஸ் அளவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், டீட்டெயிலாக இருக்கும். சரியா? மெயின்ஸ் ஆங்கிளில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் டெப்த்து தான் கொடுத்துருக்கேன். சரியா? செகண்ட் பார்ட்டு வரும், பார்த்துட்டு செகண்ட் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டேரெக்டாக கொஸ்டினாக இருக்கும். சரியா? ஒன்லைனர் கொஸ்டின்லாம் அதில் நிறைய இருக்கும். ஏன்னா ஆப்ஸ் இருக்கிறதால அது கொஸ்டின் ஏரியா. மத்திய அரசுடைய செயல்கள், மாநில அரசுடைய செயல்கள், அப்புறம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதில் கொடுத்துடலாம், மெயின்ஸ் ஆங்கிளில் கொடுத்துடலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.